Hello viewers, இனி நம்ம பார்க்க போறது Solo Leveling Season 1 Episode 11. ஓபன் பண்ணா போன பாட்டுல நம்ம சங்கு அந்த ஜாப் சேஞ்ச் குவெஸ்ட்க்கு கிளம்பினால போய் பார்த்தா ஓப்பனிங்கே வேற லெவல்ல இருக்குது. என்ன பையன் அவனோட டெய்லி குவெஸ்ட முடிக்காம இங்க வந்துட்டான். சரி அதை கூட வந்து முடிச்சுக்கலாம், எவ்வளவு நேரம் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உள்ள போயிட்டான். அப்படியே கட் பண்ணி நம்ம யூஜின் கன்ஸ்ட்ரக்ஷனோட ஓனர் நம்ம யூஜின் ஹோவோட அப்பாவும் யூஜின் ஹோவும் டைனிங்ல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ரொம்ப அமைதியா இருக்குது. அப்பதான் யூஜின் ஹோவோட அண்ணனை காட்டுறாங்க. இவன் தான் யூஜின் சங். அவனும் அங்க சாப்பிட்டு வந்திருப்பான். ஃபேமிலி கெட் டுகெதர் போல. என்ன சுத்தமா சந்தோஷம்னு உனக்கு இல்லவே இல்லை. இங்க நம்மளு உள்ள ஒரு வழியா வந்து சேர்ந்துட்டான். அப்படி உள்ளுக்குள்ள வந்த உடனே ஒரு 2 கண்டிஷன் போட்டிருப்பாங்க. என்னன்னா எவ்வளவு பெரிய சண்டை நடந்தாலும் அடிபட்டாலும் மிதிப்பட்டாலும் கடிபட்டாலும் ஃபுல் ரெக்கவரியோ இல்ல போஷன்ஸோ எதையுமே பயன்படுத்த கூடாது. பண்ணா இந்த விஷயமே ஃபெயில் ஆயிரும். அப்படின்னா பையன் எந்த ஒரு அடியும் படாம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். இதை யோசிச்சுட்டு இருக்கும் போதே உள்ளுக்குள்ள இருந்து யாரோ வர சவுண்ட் கேக்குமா, கத்தி எடுத்து சண்டைக்கு ரெடி அனுப்பான். பாத்தீங்கன்னா ஆர்மர் போட்ட ஒரு நைட் ஒருத்தன் வருவான். அவன் வந்த உடனே சண்டை ஆரம்பிச்சிடும். பேச்சுவார்த்தைக்கே இடம் இல்ல. நம்ம பையன் அவன் கத்தியை வச்சு அடிச்சான்னா எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தாலும் அவங்க பாடி ஷீல்டு எதுவா இருந்தாலும் பிச்சுக்கும். ஆனா இவனுக்கு எதுவுமே ஆகல. அடுத்தடுத்து அட்டாக் பண்றான். ஆனா அந்த கவசத்துல ஒரு சின்ன கீறல் கூட விழல. இதுக்கு முன்னாடி எத்தனையோ பேரை பார்த்தவன் இதுக்கு இவ்வளவு கஷ்டப்படுவான்னு எதிர்பார்க்கவே இல்லை. உடனே பையன் தலையவே பிச்சு போட்டான். உள்ளுக்குள்ள பார்த்தா தலையெல்லாம் இல்ல, லிக்விட் தான் வரும். சரி இவன் ஒண்ணுதான்னு பார்த்தா இன்னும் அடுத்து ஒரு 4 பேர் கிட்ட வர்றாங்க. அவனுக்கே படாத பாடுபட்டு இருக்கு. அவனுங்களை என்ன பண்ண போறான்னு தெரியல. அதே நேரம் இங்க பாத்தீங்கன்னா நம்ம ஜின்ஹோ ஒழுங்கா சாப்பிடவே இல்லை. ஏன்பா என்னாச்சு, ஏதாச்சும் பிரச்சனையான்னு கேட்டா அதெல்லாம் ஒண்ணு இல்லாமா. அப்பதான் அவங்க அப்பா கில்லு விஷயத்தை பத்தி யூஜின் சங்கு கிட்ட விசாரிக்கிறாரு. யாரு நம்ம யூஜின் ஹோ அவனோட அண்ணன் கிட்ட. எஸ்ராய் ஹண்டர்ஸுக்கு அவன் பெரிய ஆஃபர்லாம் கொடுத்து பார்த்துட்டான். ஆனா யாருமே இவங்க ஆஃபரை ஏத்துக்கல. அதனாலேயே இவங்க வெளிநாட்டுல இருந்து ஹண்டர்ஸ் எல்லாத்தையும் இறக்கலான்னு முடிவு பண்ணிட்டாங்க. என்ன அதுக்கு அவங்க சொல்ற டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாத்துக்குமே ஓகே சொல்லணும். இல்லன்னா இல்லதான். நம்ம ஜின்ஹோ சி ரேங்கோட டஞ்சன்ஸ் எல்லாம் வாங்கி ரகசியமா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான்ல, அந்த விஷயம் இவங்க 2 பேத்துக்குமே நல்லாவே தெரியும். அதனாலேயே அவங்க அண்ணங்காரன் தெளிவா சொல்லிடுவான், நீ என்ன வேணாலும் பண்ணிக்க, ஆனா ஏன் வழியில குறுக்க வராதன்னு. அதுக்காக தானே அவன் அவ்வளவு வேலைத்தனம் பண்ணது. உள்ளுக்குள்ள யோசிச்சுக்குவான், என்னோட பாஸ் சங்க பத்தி அவருக்கு தெரியல, தெரிஞ்சா இப்படி பேசவே மாட்டாங்கன்னு. அதே நேரம் இங்க நம்மளால அட்டாக் பண்ண நைட்ஸ் எல்லாம் வந்தாங்கல்ல, அவங்க எல்லாத்தையும் அசால்ட்டா போட்டு பொளந்து கட்டிட்டான். இப்படியே சண்டை போட்டுட்டு இருந்தா டெஃபினட்டா டயர்ட் ஆயிருவான். எனர்ஜியை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ஒருத்தன் ஸ்டெல்த் மோட்ல வந்து அட்டாக் பண்ணுவான். நல்ல வேலை நம்மளால அதை ஃபீல் பண்ண முடியும். அதனால அசால்ட்டா சொருகிடுவான். ஆக்சுவலா அவன் ஒரு அசாசின். அதுக்கப்புறம் லைட் மேஜிக்கை யூஸ் பண்ண ஆளெல்லாம் வருவானுங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம பையன் இதுக்கு முன்னாடி சண்டை போட்டான்ல, அந்த ஆளுங்க கூட திருப்பி சண்டை போடுற மாதிரி ஒரு ஃபீலிங். ஆனா அவங்கள விட இவங்க பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்காங்க. இப்போ அவங்க கூட எல்லாம் அவன் தனித்தனியா சண்டை போட்டானா, இப்போ எல்லா வெரைட்டில இருக்கவங்களும் ஒன்னா சண்டைக்கு வருவாங்க. அந்த அசாசின், அப்புறம் அந்த நைட்டு, அப்புறம் மேஜிக் பவர் யூஸ் பண்ணானே அவன் எல்லாம் வருவாங்க. ஒவ்வொருத்தர் கூட சண்டை போடும் போதும் ஒவ்வொரு ஸ்கில் தேவைப்படும். அதுலயே அந்த லைட்டை வச்சு அட்டாக் பண்றவனுங்க மேஜர் சாமா. இவங்க கூட எல்லாம் சண்டை போடணும்னா கொஞ்சம் பிரைனை யூஸ் பண்ணி தான் சண்டை போடணும். இதுக்கு முன்னாடி நம்மளால சண்டை போட்ட எல்லாமே ரேஜ் மட்டும் தான் இருக்கும். ஆனா இங்க பெர்செப்ஷன் அது இது லொட்டு லொசுக்குன்னு மூளை முதற்கொண்டு எல்லாத்தையும் யூஸ் பண்ண வேண்டி இருக்குது. நம்ம பையன்கிட்ட தேவையான அளவுக்கு மனம் இல்ல. அதனால பார்த்து பக்குவமா தான் சண்டை போட்டு ஆகணும். இப்படி இங்க சண்டை போயிட்டு இருக்கும். அதே நேரம் அந்த ஹண்டர் கில்ட சேர்ந்த சாய் இருக்கானே, அவனோட ஹண்டர்ஸ் எல்லாத்தையும் கூப்பிட்டுக்கிட்டு இதுக்கு முன்னாடி ரைடு போய் ஃபெயில் ஆன அந்த ஜெஜு ஐலாண்டுக்கு மறுபடியும் ரைடுக்காண்டி காஸ்டியூம் எல்லாம் போட்டுட்டு கிளம்புறாங்க. இங்க பாத்தீங்கன்னா நம்மால ஒரு வழியா எல்லாத்தையுமே போட்டு தள்ளிட்டான். அதுல பாத்தீங்கன்னா அவனுக்கு 10,000 கோல்டு காயின் இருக்க பவுச் கிடைக்கும். அப்புறம் அந்த ஹையர் ரேங்க் நைட்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களோட செஸ்ட் பிளேட் ஆர்மர்னு எல்லாமே உனக்கு கிடைக்கும். இது வரைக்கும் கியர்ஸ் எல்லாம் நம்மளால அதிகமா யூஸ் பண்ணதில்ல. ஆனா இந்த டைம் ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு பாப்பான். அது பாத்தீங்கன்னா பாடிக்கு கவசமாவும் இருக்கும், இன்விசிபிளாவும் இருக்கும். சூப்பர் தானே. சரி இந்த மாதிரி வெயிட் எல்லாம் மேல போடும்போது அவங்களோட வேகம் கம்மியாயிருமே. செக் பண்ணி பார்த்தா அந்த மாதிரியும் எதுவும் இல்ல. இவங்களை கொன்னக்கே நிறைய கோல்டு இன்வென்டரி கியர்ஸ் எல்லாம் கிடைச்சிருக்குன்னு வைங்க. அண்ட் அவனோட பாடியுமே நார்மலா தான் இருக்குது. சோ அடுத்த ஸ்டேஜுக்கு போலான்ட்டு உள்ள போவான். ஒரு பெரிய கேட்டு. இதுக்கப்புறம் எந்த அளவுக்கு மோசமா இருக்கும்னு சொல்ல முடியாது, போய் பார்த்தாதான் தெரியும். எதுவா இருந்தாலும் ஒரு கை பார்த்துடலான்னு டோரை மட்டும் தான் ஓபன் பண்ணுவான். அதுக்கே காத்து சும்மா தாறுமாறா அடிக்கும். அதுவே பயங்கரமா இருக்குன்னா அப்ப உள்ள இருக்கால எந்த லெவல்ல இருப்பான்னு யோசிச்சுக்கிட்டே தான் உள்ள போவான். போய் பார்த்தா ஒரு பெரிய அரண்மனை. முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு கிங்கோட த்ரோன் இருக்கும். அப்பதான் அங்க இருந்து சிவப்பு கலர் சூட்டோட ஒருத்தன் வருவான். இப்ப நம்ம பயலுக்கு எப்படி ஃபீல் ஆகுதோ இதே ஒரு ஃபீல தான் டபுள் டஞ்சன்லயும் அவன் ஃபீல் பண்ணான். பயங்கரமா இருக்குது. இவன் தான் நைட் கமாண்டர் ஈக்ரிஸ் தி பிளட் ரெட். அந்த வேர்ட்ஸ் பாத்தீங்களா ரெட் கலர்ல இருக்குது. அப்படின்னா டேஞ்சருக்கு டேஞ்சரான ஆளுன்னு அர்த்தம். காலியான சிம்மாசனத்தை பாதுகாத்துக்கிட்டு இருக்கான். டெஃபினட்டா இதுக்கு முன்னாடி பார்த்த ஆளுங்க மாதிரி இவன் இல்ல. என்ன ஆக போதோ ஏதாக போதோ அப்படியே பார்த்துக்கிட்டு தான் நின்றுட்டு இருப்பான். அடுத்த செகண்டே இவன் முன்னாடி வந்து நிற்பான். அவ்வளவு வேகம். அந்த நைட்டோட அட்டாக் பார்க்கணுமே, ஒன்னொன்னுமே இடி மாதிரி இருக்கும். அந்த அட்டாக் எல்லாம் தடுக்க முடியாம திருச்சிருவான். அடுத்தடுத்து கேப் விடாம அடி விழுந்துகிட்டே தான் இருக்கும். அவனால தடுக்க கூட முடியல. நம்ம பயிலுக்கு ஒண்ணுதான் புரியல. ஏன்னா அவன் போட்டிருக்க ஆர்மர் வந்து செம ஹெவி. ஆனாலும் அவ்வளவு வேகமா மூவ்
பண்றான். இன்னொரு மேட்டர் என்னன்னா இவனோட கத்திய வச்செல்லாம் அவன் ஆர்மரை எதுவும் பண்ண முடியாது. வெறித்தனமான மான்ஸ்டரா இருக்கான். ஆனாலும் நம்மால முயற்சியை வர்றதா இல்ல. அவன் கூட வெறித்தனமா சண்டை போட்டு அவனை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுவான். ஆனா அவனோட பவர் வேற லெவல்ல இருக்கிறதுனால அந்த அட்டாக்க தடுத்தா கூட அடியில அந்த எட்டமே உடஞ்சு பிச்சுக்கிட்டு உள்ள புதஞ்சிடறான். அவ்வளவு ஸ்ட்ராங். இப்ப ஸ்பீடா அவனுக்கு ஈக்குவலாவே மேட்ச் பண்ணிட்டான். அதான் வேற ஏதாச்சும் வழி இருக்கான்னு யோசிச்சு பார்த்துட்டு கத்தி வேண்டாம் வெறும் கையிலேயே சண்டை போடலான்னு முடிவு பண்ணிட்டான். இவன் கத்தி வேணான்னு விட்டவனே அவனுமே கையில இருக்க கத்தி எல்லாத்தையும் தூக்கி போட்டுருவான். மொத்தத்துல நியாயமான சண்டை. அப்படியே கட் பண்ணி ஹண்டர்ஸ் அசோசியேஷன்ல இருக்க அந்த ஊச்சின்சொல் சேர்மனோட ஆபீஸ்க்கு போவான். ஆக்சுவலா டைம் ஆயிடுச்சு வீட்டுக்கு கிளம்பணும். ஆனா அந்த ஆளு உட்காந்து பெண்டிங் ஒர்க்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருப்பாரு. அந்த டைமுங்கும் போது சாய் கால் பண்ணி சேர்மன் கோவுக்கு தேங்க்யூ சொல்லுவான். ஏன்னா ஜெஜு ஐலாண்டுக்கு போறதுக்கு அப்ரூவ் கொடுத்தவர் அவரு தான். ஆக்சுவலா இன்டர்வியூல இவங்க பாசிட்டிவா பேசினதுனால மக்கள் எல்லாருமே இவங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ஒரு காரணத்துக்காக தான் இவங்களால மறுபடியும் அந்த ஜெஜு ஐலாண்டுக்கு போக முடியுது. இல்லன்னா அந்த ஐலாண்டை எப்பவோ தலைமுழுகிருங்கம்பாங்க. அவ்வளவு மோசமா இருக்குது. சாய் மட்டும் வெறியில இருக்கான். இந்த டைம் ஆச்சு எப்படியாச்சும் சக்சஸ்ஃபுல்லா முடியணும்னு. இங்க வெறும் கையில சண்டை போலான்னு முடிவு பண்ணாங்கல்ல. ஓப்பனிங்கே அவன் நம்மால புடிச்சு தரையோட தரைய வச்சு ஒரே அடி. அதுக்கப்புறம் தூக்கிட்டு வீசுவான் பாருங்க. செவுத்துல போய் புதஞ்சிருவான். வந்த வேகத்துல நங்கனக்கடின்னு குத்தி இந்த பக்கம் செவுத்துல வச்சு குத்துனதுல அந்த பக்கம் தெரிச்சு போய் விழுவான். இத்தனைக்கு அவன் ஆர்மர் போட்டிருந்தான். அதனாலதான் அடி கம்மி. இல்லன்னா கையை எப்பவா கழண்டு விழுந்திருக்கும். இன்னும் கொஞ்ச நேரம் மட்டும் இப்படியே விட்டானா போதும். டெஃபினட்டா அவன் கொண்டிருப்பான். ஸ்வாட் இல்லாம இந்த அளவுக்கு சண்டை போறான்னா டெஃபினட்டா அவன் ஸ்ட்ராங்கான ஆள் தான் நம்மளுக்கு புரிஞ்சு போச்சு. இப்போ நம்மளால பவர் யூஸ் பண்ணி அவனை அட்டாக் பண்ண முடியாது. ஏன்னா இவனை விட அவன் பயங்கர பவர்ஃபுல்லா இருக்கான். அதனால ஸ்பீடை யூஸ் பண்ணி கண்ணா பின்னாடி அடிக்க ஆரம்பிப்பான். பரவாயில்ல முன்னைக்கு இப்ப அவனை அடிக்க முடியுது. சோ அப்படியே பயங்கரமா பாடுபட்டு அவனை அட்டாக் பண்ணும்போது கழுத்துல ஒரு உதவப்பான். அந்த டைமுங்கும் போது அவன் லைட்டா கேர் ஆகிறத அவன் ஃபீல் பண்ணுவான். சோ அவன் வீக் பாயிண்ட் கழுத்து தான். ஆனா இருந்தாலும் ஒக்கமக்கா அதுக்கப்புறம் நம்மளால பந்து மாதிரி வச்சு அடிச்சு விளையாடுவான் பாக்கணுமே. வேர்ல்டு லெவல்ல விரட்டி அடிப்பான். ஊடு கட்டி அடிப்பாங்கன்னு சொல்லுவாங்களே அதுதான் இது. அப்படி அடிச்சதுல அங்க எம்டியா இருந்துச்சே ஒரு த்ரோனு. அது மேல உட்கார்ந்து நம்மால முக்கிட்டு இருப்பான். இவன் வேற படு பயங்கரமா பக்கத்துல வரான். என்ன பண்ண போறான்னு தெரியல. அப்படியே கட் பண்ணி அவனோட தங்கச்சியை காட்டுறாங்க. அவ பாத்தீங்கன்னா நம்ம சங்கு காண்டி சாப்பாடெல்லாம் எடுத்து வச்சுட்டு அவளோட ரூம்ல போய் உட்கார்ந்து சீரியஸா படிக்க ஆரம்பிச்சிட்டான். இப்ப என்னன்னா நம்ம பையன் கம்ப்ளீட்டாவே டயர்ட் ஆயிட்டான்னு சொல்லி அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. இதோட அவன் கதையை முடிச்சிடலாம்னு சொல்லி கையை மட்டும் தான் நீட்டுவான். கத்தி ஆட்டோமேட்டிக்கா அவன் கைக்கு வரும். உடனே ஓங்கி ஒரே போடுவான். டப்புன்னு அந்த கத்தியை நம்மால புடிச்சு நான் இன்னும் தோத்து போகலன்னு தட்டி விட்டுட்டு பொசுக்குன்னு கத்தி எடுத்து அவன் கழுத்துலயே ஒரு சொருகு. அப்படியே பர்பிள் கலர்ல ரத்தம் பீச்சுக்கிட்டு அடிக்கும். அவன் நம்ம பையில எப்படி அடிச்சானோ அதே மாதிரி இவன் அவனை தூக்கிட்டு போய் வச்சு குமுறுன்னு குமுறு எடுப்பான். அடுத்தடுத்து பாத்தீங்கன்னா இன்வென்ட்ரியில இருக்க ஒவ்வொரு ப்ராடக்டையுமே எடுத்து சும்மா நச்சுன்னு வச்சு செய்வான். அடி ஒன்னொன்னு இட்டி மாதிரி விழும். இவன் அடிக்க அவனோட ஸ்கில்ஸ் எல்லாம் அப்படியே டப்புன்னு பயங்கரமா ஏறிக்கிட்டே இருக்குது. கடைசியில நடு கழுத்துலயே கத்திய வச்சு ஒரே சொருகு. அவ்வளவுதான் நைட் கமாண்டர் இதோட காலி. பையன் ஒரு வழியா ஜெயிச்சிட்டான். கொஞ்சம் அப்படி அசால்ட்டா இருந்திருந்தானா அவ்வளவுதான் சோலி முடிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் தான் லைனா ரிவார்ட்ஸை காட்டுவாங்க. 15 லட்சம் கோல்டு. அதுக்கப்புறம் இகரஸ்ட் இருந்த அந்த ஹெல்மெட் அது பாத்தீங்கன்னா எஸ் ரேங்கோட ஐட்டம் நம்ம பையலுக்கு வந்துடும். அதுவும் இன்விசிபிளா தான் இருக்கும். அதுக்கப்புறம் இன்னும் அவனோட பாடி பார்ட்ஸ்ல மாட்டி இருக்க எல்லா ஆமர்ஸுமே இவனுக்கும் வந்துடும். இதனால 25% அவனை அட்டாக் பண்ணும்போது அந்த அளவுக்கு பாதிப்பு கம்மியா இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு ஸ்டோனும் கிடைக்கும். அது என்ன ஸ்கில் என்னன்னு அப்புறம் பாத்துக்கலாம்னு விட்டுட்டான். அப்புறம் இவனுக்கு டெலிபோர்டேஷன் ஸ்டோனும் கிடைக்கும். இப்போ இந்த டைம்ல எதுக்கு தேவையில்லாம இது கிடைச்சதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது பொசுக்குன்னு நம்மால பின்னாடி ஏகப்பட்ட போர்ட்டல் ஓபன் ஆகும். அப்புறம் ஒரு அலர்ட் என்னன்னா இப்பதான் ஜாப் சேஞ்ச் குவெஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்படின்னா இவ்வளவு நேரம் நம்மால போராடினதெல்லாம் மேட்டரே இல்ல. இந்த டைம்ல என்ன பண்ணுனா சர்வை ஆகணும். அப்படி என்ன பண்ண போறானுன்னு திரும்பி பார்த்தா கொக்கமக்கா அடுத்தடுத்து ஏகப்பட்ட போர்ட்டல்ஸுங்க. டைமர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதுக்குள்ள இருந்து அந்த நைட்ஸுங்க எல்லாம் வெளியில வர ஆரம்பிப்பானுங்க. அதான் முதல்ல நம்மால சண்டை போட்டானே அவனுக்கு சரி எத்தனை பேர் வந்தா என்ன எல்லாத்தையும் ஒரு கை பாத்துடலான்னு வெறி கொண்டு அட்டாக் பண்ண கிளம்பிட்டான். அதே நேரம் இங்க சாயோட டீம் ஹெலிகாப்டர்ல ஏறி அவங்களுமே அந்த ஜெஜு ஐலாண்டுக்கு கிளம்பிட்டு இருக்காங்க. இங்க நம்மால அட்டாக் பண்ணுவான் காட்டுத்தனமா அட்டாக் பண்ணிக்கிட்டே தான் இருக்கான். ஆளுங்க கேப் விடாம வந்துகிட்டே இருக்காங்க. இப்ப என்னன்னா எவ்வளவு நேரத்துக்கு இவன் தாக்கு பிடிக்கிறான் அப்படிங்கறதா இப்ப மேட்ரு. அதனால என்ன பண்ணுவான் ஸ்டெல்த் மோட யூஸ் பண்ணி பய போய் ஒளிஞ்சுக்குவான். அப்படி இருக்கும்போது யாராலையும் இவனை அட்டாக் பண்ண முடியாது. கண்ணுக்கே தெரிய மாட்டானே. அவனோட லைஃபும் பாத்தீங்கன்னா ஏகப்பட்டது குறைஞ்சு போச்சு. இன்னும் கொஞ்சம் தான். அதனால பக்காவா அதை மெயின்டைன் பண்ணணும். பட் அங்கேயும் பஞ்சாயத்து மறைஞ்சிருந்தாலுமே கண்டுபிடிச்சிட்டானுங்க. ஏன்னா அவங்க ஆளுகளையும் ஸ்டெல்த் மோட்ல மாறுற ஆளுங்க இருக்காங்க இல்ல. சோ இப்ப வேற வழி இல்ல அவன் சண்டை போட்டே ஆகணும். அப்படி கஷ்டப்பட்டு அவன் ஒருத்தரையும் அடிச்சு துவச்சிட்டு இருந்தா கொஞ்ச நேரத்துல டயர்ட் ஆகும். அவனுக்கு வெட்டு விழ ஆரம்பிச்சிடும். சரி எவ்வளவு நேரம் முடிஞ்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா வெறும் 5 நிமிஷம் தான். பேசாம அந்த டெலிபோர்டேஷன் ஸ்டோனை யூஸ் பண்ணி இங்க இருந்து எஸ்கேப் ஆயிடலாம்னு சொல்லிட்டு அந்த ஸ்டோனை யூஸ் பண்ணலான்ட்டு போவான். அதுக்குள்ள ஒருத்தன் வந்து அட்டாக் பண்ணி அந்த கல்ல அந்த பக்கமா தட்டி விட்டுருவான். இப்ப அதுவும் போச்சு. அவ்வளவுதான் சுத்தி வெறி கொண்டு நம்மளால அட்டாக் பண்ண அத்தனை பேரும் அட்ட டைம்ல வருவாங்க. அப்படியே பேய் அடிச்ச மாதிரி முழிப்பான். என்ன பண்றதுன்னு தெரியாம. இதுக்கப்புறம் நம்மளால அவங்க எல்லாத்தையும் போட்டு பொழந்தானா இல்ல மாட்டிட்டு அவங்க இவனை போட்டு பொழந்தாங்களான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.